வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பாருங்கள். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. காயெல்லாம் அரிஞ்சு போட்டு பாசுமதி ரைஸில் பாருங்கள். பாசுமதி ரைஸு 1 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ தக்காளி போட்டுக்கணுங்க. பாருங்கள், எண்ணெய் பாருங்க, நல்லா சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணுங்க. போதுமா? அதிகமாக ஊற்றிருக்கேன். அப்படியே பத்துமா? போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? வேண்டாம், பழப்பழன்னு இருக்கட்டும். இல்லை போதாது. போதுமா? பேசுவாங்க என்னென்ன துளிவாழ ஊற்றிக்கலாங்க. சரி. 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணுங்க. அப்போ தான் சோறு பளபளன்னு வரும். எண்ணெய் ஊற்றினதும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணுங்க. அதுக்கு எடுத்தது பாருங்க, 2 லெமன். சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. கடுகு பொரிச்ச உடனே சின்ன வெங்காயம் போடணும். அதுக்கு அடுத்தது கருப்பிலாந்தழை, கொத்தமல்லி தழை, இது 2ம் போடணுங்க. வெங்காயம் போட்ட உடனே இதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், பட்டை அரைச்சி வச்சுருக்குறேங்க. பட்டையும் லவங்கப்பூவும் தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். சோம்பு தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். சோம்பும் சீரகமும் தனியாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. இதை பொடியாக்கி வச்சுருக்கிறேன். கேரட், பீன்ஸ், முள்ளங்கி 3ம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ், அந்த சின்னதாக இருக்குங்களா கறி மாதிரி சோயா பீன்ஸு, அது கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் 3ம் அரைச்சி நல்லா சாந்து மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் மிக்ஸி கப்பில். பாருங்க, கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை போடணும். வெங்காயம் வணங்கின வீட்டையும் கருவேப்பிலாந்தழை போடணுங்க. கருவேப்பிலாந்தழை போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை அது கூட. அதுக்கப்புறம் பாருங்க, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3 அரைச்சி வச்சதை போடணுங்க எண்ணெயில். அதுக்கப்புறம் பாருங்க, தக்காளி போடணும். கரண்டி சுட்டுருச்சுங்க, கொஞ்சம் நிதானமாக பார்த்து செய்யுங்க. தக்காளி போட்ட பிறகு சோம்பு, பட்டை, லவங்கப்பூ, சீரகம் இதெல்லாம் சேர்ந்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க பாருங்க, அதை போடணும்.
அது நல்லா வெந்த பிறகு பாருங்க பிரியாணி மசாலாங்க. பிரியாணி மசாலா சாப்பாட்டுக்கு தேவையானது போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? அதுக்கப்புறம் பாருங்க சோயா பீன்ஸுங்க. மீன் மேக்கர்னு சொல்லலாம், சோயா பீன்ஸுன்னு சொல்லலாம். சின்னது, பெருசு வந்து மீன் மேக்கர் பெருசாக இருக்குங்க, அது எங்களுக்கு பிடிக்காது. அதனால் சின்னது போடுறோம் பாருங்க. அது போட்டதுக்கு பிறகு கேரட், பீன்ஸ் காய், முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கிங்க, இதெல்லாம் போட்டு நான் சேர்த்திருக்கிறேன் பாருங்க. அது போடணும். இதுவே பாருங்க குக்கருக்கு பாதி வெந்துருச்சு. இது வந்து பெரிய குக்கருங்க, 1.5 லிட்டர் வேகிற குக்கரு. பெரிய குக்கரில் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இது நல்லா வேகணுங்க. நல்லா கிளறி விட்டு உப்பு, மிளகாய், மசால் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு வேக வைத்து, அதுக்கப்புறமா வெந்ததுக்கு அப்புறம் அது நல்லா வெந்து கொஞ்சம் நேரம் ஆனதாக அரிசி போடணுங்க. அரிசி போட்டு அரிசி வெந்ததுக்கு அப்புறம் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு 2 லெமன் புளிஞ்சு விடணுங்க. எதுக்காகனா சோறு பளபளன்னு வரும், சோறு கெடாதுங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் பிரியாணிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்ஸ்கிரைப். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.